ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஒரு 3 டெஸ்ட் வரை வந்து கொடுத்துருந்தோம். 4th டெஸ்ட்டிலேருந்து கொஞ்சம் நமக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியலை, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால். இப்போ அதை வந்து நம்ம அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஷெடியூல் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா, ஹேண்டி டென்ஸில் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, அந்த டைப்பிங் ஃபார்மேட்டில் வந்து ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து டெஸ்ட் 1க்கு வந்து நம்ம இந்த மாதிரி டைம் டேபிள் தான் கொடுத்துருந்தோம். சோசியலுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். சோசியலுக்கு வந்து நீங்கள் இந்த டாபிக் வைஸ் வந்து 3 டெஸ்ட் வரை வந்து படிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு கிடைக்கும்போது வந்து அதுக்கான கொஸ்டின்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதையுமே அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டெஸ்ட்டு 1க்கான ஷெடியூல் படி வந்து நம்ம போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க அதை பார்த்து டெஸ்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து இலக்கணம் தமிழில் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ்க்கான கிராமருமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவுமே பார்த்து படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ரொம்பவே ஷார்ட் மெத்தட் கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து டெஸ்ட் 2க்கான ஷெடியூல் பேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னிங்கன்னா டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து அந்த ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ டெய்லியும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இன்றைக்கி டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே நாளைக்குள்ளே டெஸ்ட்டு போர்ஷன் வந்து உடனே அப்லோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் எப்போவுமே நம்ம கொடுப்போம். அது மாதிரி ஆன்சர் வந்து நம்ம கொஸ்டின் வந்து 60 கொஸ்டின் எடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த 60 கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறமாவே அதுக்கான ஆன்சருமே செட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுப்போம், அதுக்கடுத்து 4 ஆப்ஷன் கொடுப்போம், அதுக்கு கீழே வந்து ஆன்சருக்கு வந்து இடம் விட்டுருப்போம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் அந்த நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்ஸில் எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்போம். அதுக்கான கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு அப்புறம் அந்த பார்ட் அதாவது ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் ரீட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து செகண்ட் போர்ஷனுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன் வீடியோவில். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டெஸ்ட்டு 3 வரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் வந்து சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு அப்படிங்கிறதுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு சோசியலுக்கு மட்டும் சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் டெஸ்ட்டு 1, 2, 3 இது 3மே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருந்து சைக்காலஜிக்கான அதாவது இதில் வந்து நான் சைக்காலஜி வந்து மென்ஷன் பண்ணலை. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் வந்து கொடுத்துருக்கோம். சைக்காலஜி வந்து 10 டேஸ்க்கு வந்து 10 யூனிட் வந்து டிவைடட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டுக்கு வந்து 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 4th டெஸ்ட்டில் வந்து 4th யூனிட் வந்து படிச்சுக்கோங்க. அதில் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். நீங்கள் வந்து அந்த ஷெடியூல் படி படிச்சுக்கோங்க. அதாவது நமக்கு வந்து 10th டெஸ்ட்டு வர 10th யூனிட் வரை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து ரிவிஷன் கொடுக்கலாம். சைக்காலஜிக்கு வந்துட்டு மற்ற தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் வந்துட்டு நமக்கு அந்த ஆர்டர் படி போய்கிட்டு இருக்கோம் டெஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு சயின்ஸு, மேக்ஸு சூஸ் பண்ணவங்க வந்து தமிழ், இங்கிலீஷ் சேர்த்து படிச்சுக்கோங்க. சோசியல் சூஸ் பண்ணவங்க தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, சோசியல் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணவங்க சைக்காலஜி கம்பல்சரி படிக்கணும். இப்போ 4th டெஸ்ட்டுக்கான டேட் பார்த்தோம்னா 27/9/2025 கொடுக்குறோம். தமிழில் வந்து நம்ம இப்போ டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 முடிச்சிருக்கிறோம். இப்போ அதுக்காக தமிழுக்குன்ட்டு ஒரு சின்ன ரிவிஷன் போர்ஷன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து இங்கிலீஷ்க்குன்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம், 6th ஸ்டாண்டர்ட் மட்டும். அடுத்து மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10th மேக்ஸில் செகண்ட் டாபிக் வந்து கொடுத்துருக்குறோம், எண்களும் தொடர் வரிசைகளும். அடுத்து 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறோம். அடுத்து சயின்ஸ் கொடுத்துருக்குறோம். 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் ஃபஸ்ட்டு லெசன் காந்தவியல் கொடுத்துருக்கோம். அடுத்து 8th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் 7th லெசன் காந்தவியல் கொடுத்துருக்கோம். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 5th லெசன் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படிங்கிற லெசனில் இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு டாபிக் பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு பாலிட்டியிலேருந்து கொடுத்துருக்குறோம். டேர்ம் 3ல் ஃபஸ்ட்டு லெசன் வந்து பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் செகண்ட் லெசன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறதுலேருந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அடுத்து 8th ஸ்டாண்டர்டு பாலிட்டியில் 4th லெசன் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடு சபைகள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து 9th 3rd லெசன் கொடுத்துருக்கோம் மனித உரிமைகள். அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன் மக்களாட்சி கொடுத்துருக்கோம். அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் 4th லெசன் வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து 10th ஸ்டாண்டர்டு பாலிட்டிக்கில் 5th லெசன் வந்து கொடுத்துருக்கோம் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து நம்ம வந்து 4th டே டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம்.
அடுத்து வந்து 5th டே டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பார்க்கலாம். 7th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இது வந்து 28/9/2025 வந்து இந்த 5th டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குறோம். அதில் வந்துட்டு இயல் 1, இயல் 2, இயல் 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். அடுத்து இங்கிலீஷ்க்குமே அதே தான். இங்கிலீஷில் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். அடுத்து மேக்ஸ் பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1ல் செகண்ட் டாபிக் கொடுத்துருக்கோம். இயற்கணிதம் ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்து 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1ல் தேர்ட் லெசன் தேர்டு பார்ட் வந்து இயற்கணிதம் அப்படிங்கிறது இருக்குது, அது கொடுத்துருக்கோம். அடுத்து 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2ல் தேர்ட் லெசன் இயற்கணிதம் கொடுத்துருக்கோம். அடுத்து 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 3ல் தேர்டு இயற்கணிதம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்து சயின்ஸ்க்கான போர்ஷன் பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2ல் ஃபஸ்ட் லெசன் வெப்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்து 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2ல் ஃபஸ்ட் லெசன் வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து 8th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் 4th லெசன் வெப்பம்ங்கிற டாபிக். அடுத்து 9th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் 7th லெசன் வெப்பம் அப்படிங்கிற டாபிக். அடுத்து 10th தேர்ட் லெசன் வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற டாபிக். இந்த 5 டாபிக் வந்து நம்ம சயின்ஸில் கவர் பண்ணியிருக்கிறோம் 5th டே டெஸ்ட்டுக்கு. அடுத்து சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா என்னென்ன டாபிக்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 3ல் செகண்ட் லெசன் கேட்டிருக்கோம். உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு 5th டாபிக் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு 7th லெசன் நீதித்துறை அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் பாலிட்டிக்ஸில் வந்துட்டு தேர்ட் லெசன் வந்து சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 5th டேக்கான டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து 6th டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுக்கலாம். 29/9/2025 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கான தமிழ் போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்டு தமிழில் வந்து டேர்ம் 2 ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கிலீஷ்க்கு வந்து டேர்ம் 2 ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். மேக்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் தேர்ட் டாபிக் இயற்கணிதம் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து சயின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன் ஒளியியல் அப்படிங்கிற லெசன் கொடுத்துருக்கோம். அடுத்து 8th ஸ்டாண்டர்டு தேர்ட் லெசன் ஒளியியல் கொடுத்துருக்கோம். அடுத்து 9th ஸ்டாண்டர்டு 6th லெசன் ஒளி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் ஒளியியல் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நீங்கள் சைக்காலஜி வந்து நம்ம 6th யூனிட் வந்து ரெஃபர் பண்ணிக்கிடணும். அடுத்து சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2ல் செகண்ட் லெசன் வந்து கொடுத்துருக்கோம், ஊடகமும் ஜனநாயகமும். அடுத்து 7th டேர்ம் 3ல் தேர்ட் லெசன் சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டிக்ஸில் டேர்ம் 3ல் தேர்ட் லெசன் சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் 5th லெசன் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே 6th லெசன் கொடுத்துருக்கோம், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற டாபிக். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் 6th லெசன் வந்து சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம 6th டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸ் டீச்சர் வந்து 6th யூனிட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸுமே என்ன செய்யுங்க அப்படின்னா சூஸ் பண்ணவங்க எல்லாருமே நமக்கு வந்து 6th யூனிட் வந்து சைக்காலஜியில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. 6th யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெட்டுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க 6th யூனிட்டு, அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சைக்காலஜிக்கு வந்து யூனிட் 1 to 10 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பிடிஎஃப் வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து 120 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சைக்காலஜி பிடிஎஃப் யூனிட் 1 to 10 வரை வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனல்லையுமே ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். யூனிட் 1 to 10 வந்துட்டு பார்க்காதவங்க அதையுமே பார்த்து படித்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.